ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் போடப்பட்டிருக்கு. ஆனால் ஏசாமிட்ட வந்து நித்திய ஜீவனை சொந்தத்துக்குள்ள கேட்கிறாரு. கேட்டவுடனே ஏசாமி என்ன செய்றாரு? உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானதை விற்று தரித்திரம் கொடுத்து ஏன் பிடலவா வந்தானே வரலையா? வரல. ஏசாமி ஒரு கம்பேரிசன் காட்டுகிறாரு. நல்லா புரிஞ்சுடுங்க. இவன் பணக்காரன் தான், சகையும் பணக்காரன் தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவனும் பணக்காரன், சகையும் பணக்காரன். ஆனால் இந்த யூத வாலிபன் பெரிய பணக்காரன் என்றால் விற்று கொடுத்து வா என்று சொன்ன உடனே இயேசு விட்டு ஓடிவிட்டான். அப்போ கேள்வி கேட்கிறாங்க, என்னையா பணக்காரனை வெட்டி விட்டுட்டீரே உங்களுக்கு பின்னால் வந்த ஆளை அப்படின்னு சொல்றாங்க. நம்மோட சொல்லுங்களா, கோயிலுக்கு பணக்காரன் வந்திருக்கிறியா, அவரை கொஞ்சம் பண்ணுங்க, நல்லா வச்சிடுங்க ஐயா, முன்ன வச்சிடுங்க ஐயா, அப்பப்போ வச்சிடுங்க ஐயா, அவர் வீட்டுக்கு கல்யாணத்துல விட்டுறாதுங்க ஐயா, அவங்க நிறைய காசு கொடுப்பாங்க ஐயா. ஏசு அப்படி சொல்றாங்க, விட்டுட்டுறியா ஒரு பணக்காரன். அவ கேள்வி கேட்காங்க, ஆண்டவரே இது என்னப்பா பணக்காரன் பரலோகத்துக்குள்ள வர முடியாதா? ஏசு சொல்றாரு, மனிதனால் கூடாது தேவனால் கூடும். ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது அரிதுதான். அவர் சொல்லிட்டு இந்த ஐஸ்வர்யனாகிய யூத வாலிபன் உள்ளே நுழைய முடியவில்லை. ஆனால் சகையு என்று சொல்ற இந்த ஒட்டகம் ஊசியின் காதுக்குள் நுழைந்து விட்டது. லூக்கா சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த ஒட்டகமானது ஊசியின் காதின் வழியாக நுழைந்து விட்டது. எப்படி? என்னுடைய ஆஸ்தியில் பாதியை கொடுத்து விடுவேன், நாலத்தனையாய் கொடுத்து விடுவேன் என்று சொன்ன உடனே ஐஸ்வர்யவான் உள்ளே நுழைந்து விடுகிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி அமைக்கிறார். இந்த ஐஸ்வர்யவான் இயேசு விட்டு ஓடி போய் விட்டான் துக்கமுகமாய். அவனை ஆண்டவர் சரிபடுத்த முடியவில்லை. ஆனால் இந்த ஆயக்காரனாகிய சகையு இயேசுவை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக அவன் வாழ்க்கை மாறுகிறது.